ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரவீஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி நான் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கேஜிஸ் வரைக்குமே ரெடியூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் அது தைராய்டு அதிகமானதுனால ரொம்ப ஓவர் வெயிட்டு போட்டுட்டு வந்து ரெடியூஸ் பண்ணேன். இப்போ மறுபடியும் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி மறுபடியும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 86 வந்துட்டு. சரி, ஓகே, மறுபடியும் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எல்லாருடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. யாராவது வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு தொடர்ந்து நான் கொடுத்துருக்க டயட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சேர்ந்து நீங்களும் வந்து சேர்ந்து என் கூடயே வந்து இந்த பயணத்தை வந்து தொடரலாம். இப்போ வந்து நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பெனில் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து சொல்கிறேன் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஜேர்னி 100 days சேலஞ்ச் தான் வந்து இந்த டைம் எடுத்திருக்கேன். 100 days வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா 16:8 அந்த ரேஷியோவில் தான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து எடுப்பாங்க. அது நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 10 to 6, அதாவது மார்னிங் 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock முடிக்கிற மாதிரி. மார்னிங் 10க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு வந்து ஈவினிங் வந்து 6 o'clock டின்னர் வந்து முடிச்சிடணும். ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து 3 September 2025 இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து வெயிட்டு பார்த்திங்கன்னா 86.1 அதுதான் வந்து என்னோடய வெயிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எப்படி எந்திரிக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே வந்து இதில் நோட் பண்ணியிருக்கேன். காலையில் வேக்கப் வந்து 4:40க்கு, ஸ்லீப்பிங் டைம் பார்த்திங்கன்னா 9:40க்கெலாம் வந்து ஸ்லீப் பண்ணிடணும். ஏன்னா கரெக்டாக வந்து ஒரு 7 hours வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். மினிமம் வந்து நம்ம 8 hours தூங்குறது தான் நல்லது, இல்லைனாலும் 7 hours ஓகே. அதனால் வந்து கரெக்டாக வந்து 4:40க்கு எந்திரிக்கிற மாதிரி. 4:40க்கு தான் எந்திரிக்கணுமா அப்படின்னு கிடையாது, எனக்கு 4:40க்கு எழுந்திரிச்சா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு மணி நேரம் வந்து எக்ஸசைஸ், ஈவினிங் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ், அந்த மாதிரி பண்ணுறதா பிளானில் இருக்கேன். வாட்டர் பார்த்திங்கன்னா 5 liters குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அது வந்து 15 glass. நான் வச்சுருக்க ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 glass வந்து 1 liter பிடிக்கும். அந்த கணக்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஃபாலோ பண்ணாவே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10,000 steps வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஏன் நோட்டு போட்டு எழுதுகிறேன் அப்படின்னா, நம்ம மனக்கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நோட்டு போட்டு அதில் வந்து ரெகுலராக நோட் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். அதுக்காக தான்.